லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. ஆரம்பிக்கலாங்களா? மட்டன் சிக்கன். ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு சிக்கன் ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். இதுக்கு நான் சிக்கன் கட்லெட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எனி சிக்கன் பார்ட்ஸ் எடுக்கலாம். அதாவது ட்ரம் ஸ்டிக்காக இருக்கட்டும், மெர்லாண்டாக இருக்கட்டும், அதாவது விங்ஸாக இருக்கட்டும், ஏதாவது நீங்கள் எடுக்கலாம். அதை நல்லா கழுவிட்டு நான் இந்த ஹர்ப்ஸ் கடையில் பாட்டிலில் விற்கிது. இந்த மிக்ஸ் இதில் லெமன், பெப்பர்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு மிக்ஸ் தான் இது. அதோடு நீங்கள் அதை மட்டுமே நீங்கள் போடலாம். ஆனால் நான் கூட ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக வேண்டி நான் கார்லிக் சேர்க்குறேன். இதுக்கு இந்த கார்லிக்கும் அதோட நான் ஒலிவ் ஆயில் சேர்க்குறேன். நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் ஆயில் யூ கேன் யூஸ். நான் ஒலிவ் ஆயில் இதுக்கு சேர்க்குறேன், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக. அதோட நான் ஃப்ரெஷ் லெமன் சேர்த்தா நல்லா இருக்கும். நான் பாட்டில் லெமன் தான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். எவ்வளோத்துக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோமோ அதில் தான் இருக்குது அந்த டிஷ்ஷினுடைய டேஸ்ட். இதுக்கு நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், இன்னும் கூட டேஸ்ட் வர்றதுக்காக நான் கொரியண்டரை டைஸ் பண்ணிவிட்டு நல்லா டைஸ் பண்ணிவிட்டு இதையும் நான் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் எனி ஹர்ப்ஸ். அதோட நான் நீங்கள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், ஒரு ட்ரேயில் பேக்கிங் பேப்பர் போட்டு அதில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி இதை நான் வடிவாக அடுக்கிறேன். இது அடுக்கிறதுல தான் இதை ரோவாக அடுக்கிறதுல தான் இந்த சிக்கன் குக் ஆகிற இது எங்களுக்கு தெரியும். மேலேயும் கீழையும் அடுக்குனீங்கன்னு சொன்னால் கீழே உள்ளது கூட குக்காகிருக்கும், மேலே உள்ளது குக்காகாமல் இருக்கும், மேலே உள்ளது கூட ட்ரையாக இருக்கும். அப்படி இல்லாமல் இப்படி ஈவனாக நீங்கள் அடுக்கி இருக்கும்போது மேலே கிறிஸ்பாகவும் அடியில் மாய்ஸ்சராகவும் இருக்கும். இதில் வர ஜூஸ் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், இதை பாருங்கள், நான் எவ்வளோ அழகாக அடுக்கியிருக்கிறேன். ட்ரேயில் அப்படி ஈவனாக இந்த ட்ரேயில் 3 ரோவில் அடுக்கலாம் பாருங்கள். அடுக்கிட்டு நான் டெம்பரேச்சர் 106 வச்சு 30 மினிட்ஸ் இதை அவனில் வச்சு குக் பண்ணுறேன். எல்லாரோட அவன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த அவன் வித்தியாசமான ஒரு அவன். இது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குண்டு. இதை நான் ஃப்ரைட் ரைஸ் மேக் பண்ணி, நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட மேக் பண்ணி அதோட பார்த்திங்களா அந்த ஜூஸ் எவ்வளோ ஜூஸ் இருக்குண்டு, அது இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதோட நான் இன்னும் கூட உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கணுமெண்டா லெமனையும் கட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இதோட நான் காலிஃப்ளவர் அண்ட் கேரட், ப்ரொக்கோலி இதெல்லாமே நீங்கள் ஸ்டீம் பண்ணி இதை ஆட் பண்ணி இதோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம். இப்படி சாப்பிடும்போது இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட். எப்போயுமே நாங்கள் சூஸ் பண்ணுவோம்